ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கத்தங்குயிலோசை சற்றே காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள், ஆப்ஷன் பி பாப்பா பாட்டு, ஆப்ஷன் சி அழகின் சிரிப்பு, ஆப்ஷன் டி இரண்டு வீடு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ எந்திர மனிதன், ஆப்ஷன் பி அடிமை, ஆப்ஷன் சி இணைய மனிதன், ஆப்ஷன் டி ஏதுமில்லை. இதுக்கு ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா இயந்திர மனிதன் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆர்டிக் ஆலா டேஸ் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிக நீண்ட தூரம் பயணம் செய்கிற ஒரு பறவை ஆர்டிக் ஆலா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷினாக வரும். அது மட்டும் இல்லாமல் அது எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ 4000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 22,000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 400 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 1600 கிலோமீட்டர். இந்த ஆர்டிக் ஆலா ஆப்ஷன் பி 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது பறக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, தானே இயங்கும் இயந்திரம் மேலே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கணினி, ஆப்ஷன் பி தானியங்கி, ஆப்ஷன் சி அலைபேசி, ஆப்ஷன் டி தொலைக்காட்சி. இதுக்கு சரியான விடை இந்த பேர்லேயே ஆன்சர் இருக்குது. தானே இயங்கும் அப்படிங்கிறது தானியங்கி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார். ஆப்ஷன் ஏ 5,6, ஆப்ஷன் பி 10,12, ஆப்ஷன் சி 15,20, ஆப்ஷன் டி 5,10. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10,12. அடுத்த கேள்வி, கழுத்தில் சூடுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கழுத்தில் போகிற அணிகலன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தார், ஆப்ஷன் பி கணையாளி, ஆப்ஷன் சி தண்டை, ஆப்ஷன் டி மேகலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வெண் கூட்டல் குடை, ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை, ஆப்ஷன் சி வெம் கூட்டல் குடை, ஆப்ஷன் டி வெம்மை கூட்டல் குடை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்ததுக்கு ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மாலை, ஆப்ஷன் பி காதணி, ஆப்ஷன் சி இன்சொல், ஆப்ஷன் டி வன்சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இன்சொல் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி, ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. இதுக்கு சரியான விடை எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். அகர வரிசைங்கிறது ஆகி அப்போ அது ஆத்திச்சூடி தான் நம்ம இதுக்கு சரியான விடை. நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஆத்திச்சூடிங்கிறது அறம் செய்ய விரும்பு ஆறுபது சினம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆத்திச்சூடி தான் சரியான விடை. அடுத்தது, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, ஆப்ஷன் பி இமயமலை, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இதுக்கு சரியான விடை துருவ பகுதியில் தான் சிட்டுக்குருவி வாழ முடியாது. அடுத்த கேள்வி, வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தலையில் சிறகு வளர்தல், ஆப்ஷன் பி மூக்கின் நிறம் மாறுதல், ஆப்ஷன் சி உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஆப்ஷன் டி ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மூக்கின் நிறம் மாறுதல் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1965, ஆப்ஷன் சி 1954, ஆப்ஷன் டி 1968. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1954 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் நட்சத்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் சி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார் தான் சரியான விடை.
அடுத்த கேள்வி, அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி அறிவுமதி, ஆப்ஷன் சி காசி ஆனந்தன், ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அறிவுமதி. இந்த பாட்டு இப்போது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம், ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை, ஆப்ஷன் சி சிவன், ஆப்ஷன் டி அறிவுமதி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிவன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கொஸ்டின். இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை எல்லாருமே அந்த தலைவராக இஸ்ரோவை தலைவராக இருந்தவங்க தான். ஸோ இப்போது ரீசெண்டாக யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக வரும். அடுத்த கேள்வி, தென் திசை குமரி ஆடி வடதிசையின் ஏகுவீராயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சத்தி முத்த புலவர், ஆப்ஷன் பி சலீம் அலி, ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்தி முத்து புலவர் அப்படிங்கிறவர் தான் இது எழுதினார். அடுத்த கேள்வி, தமிழை பல பதங்களில் போற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் டி நெல்லை சுமுத்து. இதுக்கு சரியான விடை பாரதிதாசன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தமிழ் நிலம், ஆப்ஷன் பி தமிழ் சிட்டு, ஆப்ஷன் சி கனிச்சாறு, ஆப்ஷன் டி தென்மொழி. இதுக்கு சரியான விடை கனிச்சாறு அப்படிங்கிறதான் தவறான பொருத்தம். ஏன்னா எல்லாமே தமிழை பொறுத்து இருக்குது. கனிச்சாறு அப்படிங்கிறது அதை பொறுத்து இல்லை. அடுத்த கேள்வி, கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிழவனும் கடலும் அப்படிங்கிறது நோபல் பரிசு பெற்றது எப்போ அப்படின்னு போன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ, ஆப்ஷன் பி சத்தி முத்த புலவர், ஆப்ஷன் சி காரல் கபெக், ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ போக்குதல், ஆப்ஷன் பி தள்ளுதல், ஆப்ஷன் சி அழித்தல், ஆப்ஷன் டி சேர்த்தல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சேர்த்தல் அப்படிங்கிறதா சரியான விடை. இது ஈஸியான கொஸ்டின். ஏன்னா நீக்குதல் அப்படிங்கிறது அதுலேருந்து வெளியே அனுப்புறது. ஸோ போக்குதல், தள்ளுதல், அழித்தல் இதெல்லாமே அதுக்கு நேர்ச்சொல்லாக வரும். எதிர்ச்சொல் அப்படிங்கிறது சேர்க்கிறது. அடுத்த கேள்வி, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்தரன் கர்ணியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோபியா, ஆப்ஷன் பி டீப் ப்ளூ, ஆப்ஷன் சி தானியங்கி, ஆப்ஷன் டி ரோபோ. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி டீப் ப்ளூ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விலங்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ லில்லியன் வாட்சன், ஆப்ஷன் பி சத்தி முத்த புலவர், ஆப்ஷன் சி நெல்லை சுமுத்து, ஆப்ஷன் டி அறிவுமதி. இதுக்கு சரியான விடை லில்லியன் வாட்சன் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடலை இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தமிழ் கும்மி, ஆப்ஷன் பி காணி நிலம், ஆப்ஷன் சி இன்பத்தமிழ், ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் கும்மி. அடுத்த கேள்வி, இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டாக்டர் கை சிவன், ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி, ஆப்ஷன் சி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, ஆப்ஷன் டி டாக்டர் APJ அப்துல் கலாம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். ஆப்ஷன் சி 5 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மெய்யெழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2 மாத்திரை, ஆப்ஷன் பி அரை மாத்திரை, ஆப்ஷன் சி 3 மாத்திரை, ஆப்ஷன் டி 1 மாத்திரை. மெய்யெழுத்தை ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை தான் கால அளவு. ஸோ ஆப்ஷன் பி அரை மாத்திரை தான் சரியான விடை.
அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஸ் ஆண்டுகளாகும். ஆப்ஷன் ஏ 5 முதல் 10 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 10 முதல் 13 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 10 முதல் 20 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 15 முதல் 20 ஆண்டுகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10 முதல் 13 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ சலீம் அலி, ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். இது நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய இடத்துல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆப்ஷன் ஏ 400 மீட்டர், ஆப்ஷன் பி 4000 மீட்டர், ஆப்ஷன் சி 1000 மீட்டர், ஆப்ஷன் டி 500 மீட்டர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4000 மீட்டர். அடுத்த கேள்வி, ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முப்புள்ளி, ஆப்ஷன் பி நெடில், ஆப்ஷன் சி முப்பாற்புள்ளி, ஆப்ஷன் டி தனிநிலை அக்கோணம். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நெடில் அப்படிங்கிறதான் ஆயுத எழுத்தோட வேறு பெயரில் இல்லாத ஒன்று. அடுத்த கேள்வி, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வான்புகழ் வள்ளுவர், ஆப்ஷன் பி மாணிக்கம், ஆப்ஷன் சி பொய்யல் புலவர், ஆப்ஷன் டி தெய்வ புலவர். இதில் எல்லாமே வான்புகழ் வள்ளுவர், அடுத்தது பொய்யல் புலவர், தெய்வ புலவர்லாம் வள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். மாணிக்கம் அப்படிங்கிறது தான் அவரோட சிறப்பு பெயர் இல்லை. ஸோ இதில் பொருந்தாது அப்படிங்க பார்க்குறப்போ ஆப்ஷன் பி மாணிக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஆப்ஷன் ஏ ஔடதம், ஆப்ஷன் பி இனிப்பு, ஆப்ஷன் சி உணவு, ஆப்ஷன் டி உடை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔடதம். அடுத்த கேள்வி, மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ சிந்தனை, ஆப்ஷன் ஏ ஊக்கம், ஆப்ஷன் பி சிந்தனை, ஆப்ஷன் சி அனுபவம், ஆப்ஷன் டி இனிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அனுபவம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள்வி ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து, ஆப்ஷன் டி காசி ஆனந்தன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நூலறிவு, ஆப்ஷன் பி நுண்ணறிவு, ஆப்ஷன் சி சிற்றறிவு, ஆப்ஷன் டி பட்டறிவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நுண்ணறிவு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, மனிதன் எப்போதும் உண்மையையே டேஸ் உரைக்கிறான் அப்படிங்கிறதா, இல்லை ஆப்ஷன் பி உழைக்கிறான், ஆப்ஷன் சி உரைகின்றான், ஆப்ஷன் டி உரைக்கின்றான். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உரைக்கின்றான் அப்படிங்கிறதா சரியான விடை.